Good morning everyone. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் ஆன் போலரைசேஷன், அதாவது டிஃப்ரெண்ட் போலரைசேஷன் ப்ராசஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஏசி கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சி எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அது என்னென்னா P of t is equal to capital P into 1 minus exponential of minus t by tr. அதில் கேபிட்டல் Pன்றது மேக்ஸிமம் போலரைசேஷன், அதாவது நம்ம கொடுக்குற ஏசி கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அது டிஸ்பிளேஸ் ஆக முடியும், எவ்வளோ தூரம் போலரைசேஷன் அடைய முடியும், அதுதான் மேக்ஸிமம் போலரைசேஷன். அடுத்து டிஆர்ன்றது என்னென்னா ரிலாக்ஸேஷன் டைம். இது என்னென்னா அந்த போலரைசேஷன் ப்ராசஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல், டைம் ஸ்கேல். இது இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூவில் 0.63 அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு டைம் எவ்வளோ ஆகுதோ அதுதான் அந்த ரிலாக்ஸேஷன் டைம். சார் அடுத்து ஒவ்வொரு போலரைசேஷன் ப்ராசஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் போலரைசேஷன். ஆக்சுவலி இது எப்போ நடக்கும்னா நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வந்து ஆப்டிக்கல் ஃப்ரீக்வன்சி, அதாவது 10^15 ஹெர்ட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த நெருங்கி இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரானிக் போலரைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது ஒரு ஆட்டத்துக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸும் அந்த எலக்ட்ரான் க்ளவுடும் ஈஸியாக பிரிஞ்சிடும். அடுத்து அயானிக் போலரைசேஷன். இது எப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நடக்கும்னா 10^13 ஹெர்ட்ஸ், நியர்லி 10^13 ஹெர்ட்ஸ் கிட்ட இருக்கிறப்ப இந்த அயானிக் போலரைசேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது இது வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் போலரைசேஷன் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்னா எலக்ட்ரானிக் போலரைசேஷன்றது செப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் க்ளவுட் அண்ட் நியூக்ளியஸ். பட் அயானிக் போலரைசேஷன் என்ன நடக்குதுன்னா ரெண்டு அயன்ஸ் வந்து செப்பரேட் ஆகணும், டிஸ்பிளேஸ் ஆகணும். ஸோ அயன்ஸ் வந்து ஆட்டத்தை விட கொஞ்சம் ஹெவியராக இருக்கிறதுனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா மூணாவது வர்றது ஓரியன்டேஷன் போலரைசேஷன். ஆக்சுவலாக இந்த 4 போலரைசேஷனும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்றாப்பில் அஃபெக்ட் ஆனதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃப் மூலமாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது எலக்ட்ரானிக் போலரைசேஷன். அது எந்த ரேஞ்சில் நடக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ஆப்டிக்கல் ரேஞ்சில் அது மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தது அயானிக் போலரைசேஷன். கரெக்டாக அந்த 10^13 ஹெர்ட்ஸ் கிட்ட வர்ற அந்த இன்ஃப்ராரெட் ரேஞ்சில் இந்த ப்ராசஸ் நடக்கும், அதாவது அயானிக் போலரைசேஷன் ப்ராசஸ். ஸோ எலக்ட்ரானிக் போலரைசேஷன் வந்து ரேப்பிட் ப்ராசஸ். அடுத்து அயானிக் வந்து கொஞ்சம் ஸ்லோ, ஏன்னா அயன்ஸ் வந்து ஹெவியர் தேன் ஆட்டம்ஸ். அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது ஓரியன்டேஷன் போலரைசேஷன். இதுக்கு வந்து இது ஆக்சுவலாக என்னன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நடக்குது. அதாவது 10^6 ஹெர்ட்ஸ் வந்து 10 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் எந்த ப்ராசஸ் நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. பர்டிகுலராக என்னென்னா போலார் மாலிகுல் வந்து லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். ஆனால் லிக்விட் மாலிகுலுக்கு வந்து அந்த டைம் வந்து கம்மியாக இருக்கும் சாலிடை விட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ரொப்பைல் ஆல்கஹாலுக்கு வந்து அந்த ப்ராசஸுக்கான டைம் வந்து 10^-10 செகண்ட் தான். பட் அதே சாலிட் ஐஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 × 10^-6 செகண்ட்ஸ் ஆகுது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். இது என்னென்னா இதுதான் இருக்கிறதுல ஸ்லோயஸ்ட் ப்ராசஸ். மூணாவதாக பார்த்த ஓரியன்டேஷன் போலரைசேஷன் வந்து ஸ்லோயர் ப்ராசஸ். இந்த ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நடக்கும்னா 10^2 ஹெர்ட்ஸ் அந்த ரேஞ்ச் தான், அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்துடும் அந்த ரேஞ்சில் நடக்குது. அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற ஏசி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 50-60 ஹெர்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வர அந்த ஏசி கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சு இதுக்கு போதுமானது. ஸோ இந்த கிராஃப் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்டிக்கல் ரேஞ்சில் இருக்கிறது எலக்ட்ரானிக் போலரைசேஷன். அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட் ரேஞ்சுக்கிட்ட இருக்கிறது அயானிக் போலரைசேஷன் மட்டும்தான். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா ஆடியோ ரேஞ்சுக்கிட்ட வர்றது இந்த ஓரியன்டேஷன் போலரைசேஷன். அடுத்து நம்ம பவர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கிட்ட வர்றது ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். இந்த கிராஃப் வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக இந்த 4 போலரைசேஷன் ப்ராசஸும் எப்படி அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்றாப்பில் அஃபெக்ட் ஆகுதுன்னு எழுதலாம் ஈஸியாக நீங்கள். தேங்க்யூ.